Hello everyone. எல்லாருக்கும் வணக்கம். So I told them to move the podium up front to see you closely. Let us உங்களை open இன்னும் our நெருக்கமா Bibles. பார்ப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். நம்ம வேதத்திலிருந்து Hebrews பார்க்கலாம். chapter 10. எபிரேயர் 10ஆம் அதிகாரம். In my Bible it is page 362. பக்கம் 306 எபிரேயர் 10ஆம் அதிகாரம். If you found it, எடுத்துவிட்டால் நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தகத்துருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்கு சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றைக்கும் தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றைக்கு பூர்ணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு, அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவ நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. 18ஆம் வசனம் முடிய வாசித்திருக்கோம். இன்றைக்கு நம்ம நிறைய வசனங்களை வாசித்து இருக்கிறோம். செய்தி நேரத்துல இந்த மாதிரி வாசித்தா இது எல்லாத்தையுமே குறித்து பேசுவாரான்னு யோசிப்பாங்க. நம்ம நேரத்தை கடத்துகிறோம் என்று சில பேர் யோசிப்பார்கள். இன்றைக்கு எதற்காக நிறைய வசனங்களை வாசித்தேன் என்று எனக்கு தெரியாது. நாம் இயேசுவுக்குள் வாழும் பொழுது, நாம் சபைக்கு சென்று ஜெபிக்கிறோம். இயேசுவுக்குள் இருக்கிற வாழ்க்கை ஒரு நாள் இயேசு உயிரோடு இருந்தாலும், ஒருவேளை அந்த குழந்தை மரித்து போகிறது, கணவர் சரியில்லை, இந்த மாதிரி பல்வேறு விதமான கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. மனிதர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் சமாதானத்தோடு வாழும் பொழுது, மருத்துவரிடத்தில் சென்று நாம் அதற்காக சிகிச்சை பெற்றாலும் நமக்கு அது சீர்படவில்லை என்றால் நம்முடைய இருதயம் ரொம்ப கஷ்டமாகிறது. நாம் மருத்துவமனைக்கு சென்று அதற்காக சிகிச்சை பெற்றாலும், ஆனால் அதிலிருந்து சரியான ஒரு தீர்வு எனக்கு கிடைக்கவில்லை, என்னுடைய குடும்பத்தினர் மரித்து போகிறார்கள். அப்பொழுது என்னுடைய கணவரோ இல்லை மனைவி இறந்து போனால் நான் தனிமையாக இருக்கக்கூடிய கஷ்டமான சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி தனிமையாக வாழ்பவர்கள், சகோதரிகள் குறிப்பாக இருதயத்தில் வலியோடு வாழ்வார்கள். நிறைய சகோதரிகளை பார்க்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். சில சகோதரிகள் சொல்வார்கள், போதகருக்கு எப்படி எல்லா சகோதரிகளுடைய இருதயமும் நன்றாக தெரிகிறது, போதகருடைய மனைவியார் சொல்லியிருப்பாங்களா? நமக்கு விருப்பம் இல்லை என்றாலும், நம்ம அந்த கஷ்டங்களுக்குள் போக போக நமக்கு விருப்பம் இல்லை என்றாலும் அப்படிப்பட்ட கஷ்டங்களை நாம் சந்திக்கிறோம்.
people living just peacefully எந்த without any பிரச்சனையும் problems, இல்லாமல் மக்கள் வாழ்கிறார்கள் என்றால், and people would desire more. யார் நிறைய ஆசைப்படுகிறார்களோ, If they're more peaceful, demand யார் more peace. நிறைய Later on, you know what becomes? ஆ, சமாதானத்துக்குள் I'll இருக்க rather விரும்புகிறார்களோ, just lay down and die. நான் அப்படியே சமாதானமாக இருந்து மரிக்க விரும்புகிறேன். That becomes you. That's why God gives us difficulties, problems. ஆனால் தேவன் நமக்கு கஷ்டங்களை, பிரச்சனைகளை மற்றும் சில விதமான சோதனைகளை தருகிறார். And when you go through those problems, when you go through அப்படிப்பட்ட கஷ்டங்களை நாம் சந்திக்கும் பொழுது, நாம் போராட்டங்களை சந்திக்கும் பொழுது, நான் என்ன தவறு செய்தேன், எதற்காக நான் இந்த விஷயங்களை எல்லாம் சந்திக்கிறேன்? கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மூலமாக அவர்கள் வேதம் வாசிப்பார்கள், தேவனை தேடுவார்கள், தேவனை சார்ந்து கொள்வார்கள். அந்த வகையில் நிறைய மக்கள் தங்களுடைய வாழ்வில் ஒரு விதமான விடுதலையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்கள். சிலர் யோசிப்பார்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் சபைக்கு போவது. அப்படி அல்ல. பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு கடினங்கள். குறிப்பாக எனக்கு ஒரு அழகான ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆனால் அந்த குழந்தை நடக்க முடியாமல் பிறக்கிறது என்றால், நீங்கள் எல்லா முயற்சிகளையும் செய்கிறீர்கள், மருத்துவமனைக்கு போகிறீர்கள், சிகிச்சை கொடுக்கிறீர்கள், ஆனால் வேறு வழியே இல்லை. நீங்கள் கண்ணீர் விடுவீர்கள், அது உங்களுக்கு நிறைய அழுகையை தரும். கடைசியாக நீங்கள் தேவனுக்கு முன்பாக சென்று தேவனை தேடுவீர்கள். மனிதன் தேடுவதெல்லாம் எளிமையான விஷயம். எனக்கு சமாதானம் வேணும், நான் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறேன், நான் வலி இல்லாமல் வாழ விரும்புகிறேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ விரும்புகிறேன். அந்த இருதயம் தான் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த மாதிரி மக்கள் இருந்தார்கள் என்றால் எல்லாரும் ஒரு மோசமான வாழ்க்கையை, ஒரு கரைப்படைந்த வாழ்க்கையை தான் வாழ்வார்கள். இப்பொழுது நீங்கள் கோடை காலத்தில் அறுவடை செய்து, நீங்கள் வசந்த காலத்தில் எல்லா தானியங்களையும் விதைத்து, நீங்கள் அதற்கேற்றாற் போல இப்போ உங்களுக்கு ஒரு நிலம் இருந்தது என்றால் நீங்கள் அப்படி செய்ய மாட்டீர்கள். இப்போ வேறு யாராவது ஒருவருடைய நிலம் இருக்கிறது என்றால், வாழ்க்கை நமக்கு எளிமையானது கிடையாது. இது உங்களுக்கு தெரிய வேண்டும். நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீர்கள், நீங்கள் தூங்குகிறீர்கள், நீங்கள் அப்படி செய்கிறீர்கள். அப்படி செய்தால் மனிதர்களுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு நாசமான வாழ்க்கையாக, கரைபடிந்து போற வாழ்க்கையாக மாறும். சில நேரங்களில் நமக்கும் இந்த மாதிரியான கஷ்டங்கள் தேவைப்படுகிறது. சில நேரங்கள் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் மூலமாக நம்முடைய இருதயங்கள் தாழ்மை படக்கூடியதாக மாறுகிறது. பிரச்சனைகளை சந்திக்காதவர்கள் அவர்கள் நினைக்கிறார்கள், நான் ஒரே விதமான கஷ்டங்களை சந்திக்கிறவர்கள், அவர்கள் தேவனே என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். எல்லாருமே வெற்றிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறார்கள், செய்கிற எல்லாவற்றிலும் அவர்கள் ஜெயிக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த ஒரு தோல்வியே இல்லை, எல்லா அறுவடையும் சரியாக போகிறது, நல்ல மேய்ச்சல் இருக்கிறது என்றால் ஆரம்பத்தில் நன்றாக தான் இருக்கும். ஆனால் போக போக கரைபடிந்து போகும். வாழ்க்கையில் நாம் கஷ்டங்களை சந்திக்கிறோம், போராட்டங்களை சந்திக்கிறோம். இப்படி செய்தால் நீங்கள் சபைக்கு வராமலும் இருக்கக்கூடும். சில நேரங்களில் நமக்கு இந்த கஷ்டம் என்பது தேவைப்படுகிறது. என்னுடைய குழந்தைகள் வளரும் பொழுது, என்னுடைய குழந்தைகள் ரொம்ப ஆரோக்கியமாக வளர்கிறார்கள். ஆனால் என்னுடைய உறவினர்களுடைய பிள்ளைகள் உடல் ஊனமுற்று இருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் சிகிச்சை தருகிறார்கள். ஆனால் கடைசியாக நடக்க முடியவில்லை.
இந்த மாதிரி சில கஷ்டங்கள், சில விதமான பாடுகள், இது எல்லாமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அமைக்கிறது. In addition, you can live peacefully without sufferings, but நீங்கள் கஷ்டம் இல்லாமல் who knew that suffering would come? சமாதானமாக வாழக்கூடும். ஆனால் யாருக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் As we வரும் live our என்று? life, நம்முடைய வாழ்க்கை வாழும் பொழுது long time ago, நீண்ட காலத்திற்கு me முன்பாக and what I want to do, my நான் stubbornness, செய்ய விரும்புகிற and you காரியங்கள், continuously asserted this, but as you grow and grow, அதை நான் that செய்ய becomes விரும்புவேன். ஆனால் நான் less. வளர வளர The person who lives for மற்றவர்களுக்காக others, வாழக்கூடிய மனிதனாக நான் மாறுவேன். people that helped you when you were நீங்கள் in need, and you think about them, you're so thankful. வாழும் பொழுது They யார் try to help you உங்களுடைய when you're தேவையை in need. சந்தித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள். And in your heart, your laughter அப்பொழுது comes out. உங்களுடைய இருதயத்திலிருந்து சந்தோஷம் You try that வரும். before too, நீங்கள் you will have happiness. மகிழ்ச்சிக்குரியவர்களாக மாறுவீர்கள். Difficult. சில கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சிக்குரியவர்களாக இருப்பீர்கள். Life of human beings மனிதனுடைய is வாழ்க்கையில் only peace, வெறும் only சந்தோஷம், வெறும் சமாதானம், pleasure. And truly, வெறும் life of human சுகம், beings will be so இது மாத்திரம்தான் இருந்ததென்றால் உங்களுடைய வாழ்க்கை fulfilling every day. ஒரு சீரான வாழ்க்கையாக இருக்காது. நீங்கள் அப்படியே At times, God gives us ஒரு I think God is வீணான trying to வாழ்க்கையை train me. வாழ்ந்து I think நீங்கள் God அழிந்து wants போவீர்கள். ஆனால் நீங்கள் யோசிக்க வேண்டும், தேவன் எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனையை தருகிறார், எனக்கு போராட்டங்களை தருகிறார் my என்றால் life to be தேவன் so much better through கிரியை this. செய்ய விரும்புகிறார். என்னுடைய வாழ்க்கையை Even though we சீர்படுத்த do விரும்புகிறார். difficult things, நான் கஷ்டமான சில விஷயங்களை share we have சந்தித்து problems, கஷ்டமான we சில struggle, காரியங்களை we have to wait வாழ்ந்தாலும் for food for this coming இந்த year. வருகிற வருஷத்தில் We can bake some bread for that our நான் kids like. என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்றாற் போல சில காரியங்களை செய்ய விரும்புகிறேன். என்னுடைய பிள்ளைகள் விரும்புகிற உணவை நான் செய்ய விரும்புகிறேன். Then our hearts become பெற்றோர்கள் அப்படி and யோசிப்பார்கள். our நம்முடைய hearts வாழ்க்கை நமக்கு becomes சுகமாக, நமக்கு சௌரியமாக மாறுகிறது என்றால் நாம் our கரைபடிந்து hearts போய் become விடுவோம். broadened and ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக என்று வாழ்க்கையை கொஞ்சம் ஒரு பரந்த விதத்தில் மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய இருதயம் பெரிதாக இருந்ததென்றால், ஓ, அந்த நபர் கஷ்டப்படுகிறார் என்றால் நானும் அப்படி கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறேன், நானும் கூட இந்த பிரச்சனையை சந்தித்திருக்கிறேன், நான் அவருக்கு இந்த விதத்தில் இப்ப அவர் அந்த கஷ்டத்தில் இருக்கிறார், நான் அவருக்கு உதவி செய்தால் அவர் சந்தோஷமாக இருப்பார். பொழுது வாழ்க்கை என்றால் இந்த பிரச்சனை மற்றும் போராட்டம் இல்லை என்றால் யாரும் சபைக்கு வரமாட்டார்கள். பிரச்சனை என்னவென்றால் இந்த உலகத்தில் பல்வேறு விதமான கஷ்டங்கள் மற்றும் போராட்டங்கள் இருக்கிறது. ஏன் நம் சபைக்கு வர வேண்டும்? நான் ஜெபிக்கும் பொழுது பிரச்சனை, போராட்டங்கள், இதன் மூலமாக நாம் தேவனுக்கு முன்பாக வருகிறோம். அப்பொழுது நாம் இயேசு எனக்கு எப்படி உதவி செய்கிறார் என்பதை அனுபவிக்கிறேன். சிலர் சொல்வார்கள், இயேசுவே கிடையாது. இயேசு யார்? குறிப்பாக என்னுடைய குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாத பொழுது நான் தேவனிடத்தில் சென்று இயேசு சுகம் கருக்கும் பொழுது, ஓ இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீங்க. ஆனால் மற்ற குழந்தைகள் வியாதிப்படும் பொழுது அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து அவர்களுடைய கரங்களை பிடித்து இயேசுவை நீங்கள் நம்ப வேண்டும், இயேசுவை நீங்கள் விசுவாசியுங்கள். அந்த வகையில தான் உங்களுடைய அந்த சமூகம் ஏற்படுகிறது, அந்த சொசைட்டி. மக்கள் வியாபாரம் செய்வதென்பது வியாபாரம் செய்கிற நோக்கத்தினால் இல்லை, வேற வழி இல்லை, அதனால் செய்கிறார்கள். விவசாயிகள் ஏன் விவசாயம் செய்கிறார்கள்? அவர்களுடைய சொந்த நிலத்தில் இல்லை, மற்ற ஒரு நபருடைய நிலத்தில் சென்று அவர்கள் விவசாயம் செய்து முழு வேர்வையும் சிந்தி அவர்களுடைய அந்த நில உரிமையாளருக்கு பலனை சேர்த்து தர விரும்புகிறார்கள். சில பேர் பணக்காரர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கு பெரிய நிலம் இருக்கும், கொழுத்து போயிருப்பார்கள், நிறைய வேலைக்காரர்களை வைத்திருப்பார்கள். ஆனால் சில மக்கள் அவர்கள் அந்த மற்றவருடைய நிலத்தில் வேலை செய்தே ஆக வேண்டும், அவர்கள் வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு இந்த மாதிரியான கஷ்டங்களை மற்றவர்களுடைய நிலமாக இருந்தாலும் செய்ய வேண்டும். அப்படி இருக்கும். இப்ப நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நான் செழுமையான வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன், கஷ்டமே இல்லாம வாழ விரும்புகிறேன். ஆனால் இந்த வாழ்க்கையில் கஷ்டம் வரும்பொழுது, அது எனக்கு சில சோகமான விஷயம் வரும் பொழுது
day without a meal or two. ஒரு சில நேரங்கள்ல என்னால ஒரு நாளில் Can't eat ஒரு lunch or சில dinner வேளைகள் சாப்பிட முடியாமல் because போகலாம். that kind of நான் person, அப்படியான மனுஷனாக இருக்கலாம். when he receives a meal or someone buys him a meal, how thankful அப்படிப்பட்டவர் that person சாப்பிடாமல் be. இருக்கும் பொழுது ஒரு சாப்பாடு அவருக்கு கிடைக்கிறது. ஏதோ ஒரு As we மிகவும் know, எளிமையான சாப்பாடு கிடைக்கிறது என்றாலும் everyone ரொம்ப goes through நன்றிக்குரியவராக இருப்பார். tribulations, நான் suffering, சபையில் இருக்கும் pain. பொழுது, நான் பல பாடுகளை சந்தித்த பொழுது, கஷ்டங்களை சந்தித்த பொழுது, So Jesus, இயேசுவை நான் தெரிந்து கொண்டேன். we believe in அப்பொழுது the இயேசுவை Bible. தெரிந்து கொண்டு நான் வேதத்தை வாசித்த பொழுது, வேதத்தினுடைய வார்த்தைகள் Reading the Bible, you read a page or two, and you ஒரு பக்கம், 2 பக்கங்கள் and when you know the Bible, அதிகமாக நான் வேதத்தை வாசித்து தெரிந்து கொள்ளும் பொழுது, என்னால தேவனுடைய இருதயத்தை பார்க்க முடிகிறது. why did God give ஏன் free தேவன் time? மனித குலத்திற்கு வழியை தர வேண்டும்? நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். When your kids are in a kindergarten or when their kids are in நம்முடைய kindergarten, you பிள்ளைகள் $50 every day. எல்கேஜி, யுகேஜி படிக்கும் பொழுது They will become அவர்கள் less. சீராக வளர்க்கப்படவில்லை என்றால் Your kids, oh dad, அவர்கள் I need சீர்கெட்டு போவார்கள். I need my shoes என்னுடைய broke ஷூ down. கிழிந்து விட்டது, Oh really? I'm sorry. எனக்கு ஷூ வேண்டும், உடனே வேண்டும். Wait அப்படியா? week and my முடியாது. father's salary is gonna come out and I'll buy the காத்திருக்க shoes. வேண்டும். I'm like, oh, but உன்னுடைய no, அப்பாவுக்கு you should have told me sooner. சம்பளம் வந்த பிறகுதான் உனக்கு ஷூக்கள் வாங்கி தரப்படும். I'll fix your shoelace. நான் இப்பொழுது உன்னுடைய ஷூ தற்காலிகமாக நீ எப்படி போட்டு நடக்க முடியும் என்று ஏற்பாடு செய்து தருகிறேன். That's not always good. இது எல்லா நேரத்திலும் அவர்களுக்கு நல்லது போல தெரியாது. And prosperous people, they don't know the ஆனால் truth. யார் கேட்கிறதெல்லாம் வாங்கி தருகிறார்களோ, ரொம்ப செழிப்பாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு சில விஷயங்களுடைய முக்கியத்துவம் தெரியாது. அது எந்த அளவுக்கு விலையேற பெற்றது, அது எந்த அளவுக்கு நமக்கு நன்றிக்குரியது என்று தெரியாது. அவர்கள் அதை அவர்களுக்கு சில நேரங்களில் நாம் பிஸியாக இருக்கும் பொழுது நாம் சாப்பிட முடியாமல் இருப்போம். சில நேரங்களில் ஒரு வாரத்திற்கு 2 நாள் கூட நாம் சாப்பிட முடியாமல் இருக்கும். நான் யோசிப்பேன், நான் பசியாக இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் பசியாக இருக்கக்கூடாது. என்னுடைய பிள்ளைகள் பசியாக இருக்கிறார்கள் என்றால் அது எனக்கு ரொம்ப பெரிய வலியை தரும். இன்றைய காலங்களில் யாரும் சாப்பாட்டிற்காக பெரிதாக பிச்சை எடுப்பதில்லை. ஆனால் என்னுடைய காலகட்டத்தில் என்னுடைய உறவினர்களே சில நேரங்களில் சாப்பாடு இல்லாமல் அவர்கள் பிச்சை எடுக்கிற நிலைமையில இருந்திருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப நெருக்கமான மக்கள், என்னுடைய நெருக்கமான மக்கள், உறவினர்கள் என்கிட்ட சாப்பாடு இல்ல, எனக்கு பசிக்கிறது. என்னுடைய அப்பா அவர்களுக்கு சாப்பாடு தருவார்கள். கொஞ்சம் கிண்ணத்தில் சாப்பாடு தருவார்கள். கொஞ்சம் கிண்ணத்தில் அவர்கள் சாப்பாட்டை பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு 5 பேர் சேர்ந்து என்னிடத்தில் சாப்பாடு வேண்டும் என்று கேட்கும் பொழுது, நாங்கள் அனைவருக்கும் தந்துவிட்டால் எங்களுக்கு பசி ஏற்படும். நாங்கள் இந்த மாதிரி வழியில, கஷ்டங்கள்ல, அந்த மாதிரி எங்களுடைய நம்முடைய தேசம் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்திருக்கிறது. ரொம்ப மோசமான நிலைமையில். கொரிய போர் எப்பொழுது நடந்தது பிரியமானவர்களே? எப்பொழுது? 1950ஆம் ஆண்டு நடந்தது இல்லையா? அப்பொழுதுதான் இந்த கொரிய உள்நாட்டு போர் நடந்தது. நீங்கள் எப்பொழுதாவது இந்த போர் நேரத்துல அகதிகளாக இருந்திருக்கிறீர்களா? நான் இருந்திருக்கிறேன். என்னுடைய தகப்பன் இருந்திருக்கிறார். என்னுடைய சகோதரர் இருந்திருக்கிறார். இப்பொழுது எனக்கு அந்த சில சுமைகளை சுமப்பதற்கு கஷ்டமாக இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நான் பல்வேறு கஷ்டங்கள் மற்றும் பிரச்சனைகளை சந்தித்து போயிருக்கிறேன். என்னுடைய தகப்பனுடைய பெயரை அந்த நேரத்துல ஒரு படிக்காத மருத்துவர், டவல் வைத்திருக்கிற மருத்துவர் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நிறைய உதவிகளை என்னுடைய அப்பா செய்திருக்கிறார். என்னுடைய அப்பா அவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர் எப்படி அவருடைய ஞானத்தின் மூலமாக சில பிரச்சனைகளை சமாளித்தார், அதை மேற்கொண்டார் என்று பார்க்கும் பொழுது ரொம்ப எனக்கு அவருக்கு அந்த அளவுக்கு ஞானம் இருந்தது என்று பார்க்க முடிகிறது. எப்படி இந்த ஒரு சிறிய மூளை தான் நமக்கு இருக்கிறது, ஆனால் அதை வைத்து அவர் எப்படி சமாளித்து வாழ்ந்திருக்கிறார், எனக்கு வியப்பாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் வெறும் சமாதானம் மாத்திரம் இருந்ததென்றால்
மக்கள் வெறும் சோம்பேறிகளாகவும் மற்றும் சீர்கெட்ட வாழ்க்கை தான் வாழ்வார்கள். மக்களுக்கு வெறும் நிறைய பணம் கொழுத்து போயிருந்ததென்றால் அவர்கள் மேட்டுமை சிந்தனை உள்ளவர்களாக மாறிவிடுவார்கள். ஆனால் பிரச்சனை இருக்க வேண்டும். வாழ்க்கை வாழும் பொழுது எனக்கு வெறும் பணம் மாத்திரம் நிறைய இருக்கணும். எனக்கு நிறைய செழிப்பு மாத்திரம் இருக்கணும். எனக்கு வெறும் சமாதானம் மாத்திரம் இருக்கணும். ஆனால் தேவன் அப்படி விடவில்லை. சில நேரங்களில் அவர் சில விதமான பிரச்சனைகளை தருகிறார், போராட்டங்களை தருகிறார். ஓ, நமக்கு சாப்பாடு இல்லை. சாப்பாடு இருக்கணும். ஆனா நம்ம ஒரு நாளைக்கு சாப்பாடு சாப்பிடாம இருக்க போறோம். ஆனா என்னுடைய பிள்ளைகள் வந்து, ஐயோ எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு பசிக்குது. நீங்க காத்திருக்க தான் செய்யணும். இப்ப சில வளர்ந்தவங்க பசியாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியும். ஆனால் பிள்ளைகள் பசியாக இருந்தால் பொறுத்துக் கொள்ள முடியாது. அதனாலதான் பிள்ளைகள் பசியாக இருக்கும் பொழுது 4 வயது 5 வயதாக இருக்கும் பொழுது அவர்கள் பசியாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பெற்றோர்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா? இந்த மாதிரி இளமையாக இருக்கிற பிள்ளைகள், சின்ன குழந்தைகள், அவர்களால் அப்படி பசியாக அவர்கள் அப்படியே விட முடியாது. இன்றைய காலகட்டங்கள்ல நிறைய பேர் அந்த மாதிரி பசியாக இருப்பதில்லை. என்னுடைய இளம் வயதுல நிறைய இந்த மாதிரி நாங்க ஆ, ம், ரொம்ப ஏழ்மையாக இருந்திருக்கிறோம். என்னுடைய தகப்பனார் எப்பொழுதுமே அவர் ஆழ்ந்து யோசிப்பார். என்னுடைய அப்பாவினுடைய இயற்பெயர் என்னவென்றால் டவல் டாக்டர். ஏனென்றால் அவருடைய தலையில் டவல் அவர் வைத்திருப்பார். யாருக்காவது பிரச்சனை என்றால் டவல் டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, உங்களுடைய இந்த மூளையை வச்சு நீங்க எந்த அளவுக்கு யோசிக்க முடியும்? அவர் நிறைய யோசிப்பார். அவருடைய மூளையை நிறைய பயன்படுத்துவார். எப்படி இந்த அளவுக்கு அவங்களால யோசிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நான் வியந்து போவேன். வாழ்க்கை என்பது வெறும் செழிப்பு அது மாத்திரம் பொறுத்தில்லை. அதே சமயத்துல வாழ்க்கை என்பது வெறும் கஷ்டம் என்று கூட நான் சொல்ல விரும்பவில்லை. ஒரு குழந்தைக்கு சாப்பாடு சாப்பிடுவதற்கில்லை என்றால் அவர்களுடைய பெற்றோர்களுடைய இருதயத்தை அது நொறுக்கிவிடும். எப்படி அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பசியில் விடுவார்கள்? ஆனால் இன்றைய காலத்தில் நம்முடைய தேசம் ஒரு செழிப்பான காலகட்டத்தை கொண்டு இருக்கிறது. நமக்கு எல்லாவற்றிலும் செழிப்பு இருக்கிறது. சாப்பாட்டில் செழிப்பு, வாழ்க்கையில் செழிப்பு, வாழ்வாதாரத்தில் செழிப்பு. சாதாரண கார்கள் இல்லை, எல்லாமே ரொம்ப சொகுசு கார்கள். அந்த மாதிரியான விதத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்கிறது. சில கார்கள் வீட்டை விட கூட விலை அதிகமான கார்கள் இருக்கிறது. அப்ப சாப்பாடு, அன்றாட தேவைகள் மற்றும் உடை, ஆடைகள் அவைகள் மாத்திரம் செழிப்பாக இருந்தால் பத்தாது. இருதயத்தின் உலகம் செழிப்பாக இருக்க வேண்டும். யார் தங்களுடைய ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வாழும் பொழுது, நாம் வாழும் பொழுது நாம் எப்படி நன்றிக்குரிய மக்களாக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளே, குழந்தைகளே, நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக இந்த சாப்பாடு கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். என்னுடைய இளம் வயதில் நிறைய குழந்தைகள், பிள்ளைகள் பசியில் வாடி இருக்கிறார்கள். முறை நான் காலையில் சாப்பிட்டேன். காலையில் அவர்கள் வந்து சாப்பாடு கேட்டார்கள். என்னுடைய நண்பரும் கூட ஒரே ஸ்கூல்ல தான் நாங்க படித்தோம். ஆனா அவர் என்னிடத்துல வந்து எனக்கு சாப்பாடு வேணும். சில பேர் வந்து என்று அவர்கள் கதவுக்கு வெளியில நிற்பார்கள். கதவை திறந்து பார்த்தால் அவர்கள் அந்த கதவுக்கு பின்பாக சாப்பாடு கேட்கணும். ஆனா வந்து கேட்கறதுக்கும் அவர்களுக்கு சங்கடமாக இருக்கும், பதட்டமாக இருக்கும். ஆனா என்னுடைய அப்பா கண்டுபிடிச்சிருவாரு. அவங்க வந்து கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. வா உள்ள வா, ஒன்றும் இது இல்ல, யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுப்பாரு. இன்னும் சாப்பாடு வேணுமா, சாப்பிடுங்க. அந்த மாதிரி ஏழ்மையான வீடுகள். நான் கேள்விப்பட்டேன், வீட்டுல இருந்த நிறைய பேர் வந்து பசியில வாடி போயிருக்காங்க.
So அப்போ people they become so மக்கள் embarrassed and ashamed, that they have to go and beg இந்த for மாதிரி food. So they say, ஒவ்வொரு I don't want to go beg. I இடங்கள்லாம் want to போயிட்டு study. அவர்கள் பிச்சை கேட்பது, எனக்கு Yeah. சாப்பாடு வேணும்னு கேட்பது, So they அவர்களுக்கே go ரொம்ப and beg for food. அது மனசங்கடமாக இருக்கும். ரொம்ப அவமானமா தெரியும். நான் எப்படி போய் சாப்பாடு கேட்கறது? And they came to beg for food, but so அவர்கள் ashamed to சாப்பாடு ask or beg கேட்கணும்னு for food. வந்துருவாங்க. ஆனா, அவர்களுக்கு And so சாப்பாடு after கேட்பதற்கே once or ரொம்ப வெட்கமா twice, இருக்கும். 1 தடவ, 2 தடவ their யோசிப்பாங்க, mother noticed them. தயங்குவாங்க. Their ஆனா, father என்னுடைய said, அப்பா "Oh, hey, கண்டுபிடிச்சிட்டாருன்னா, "ஓ! hey குழந்தை child, come on in." And then my father gave him half a குழந்தையே நீ donut and பசியாக some இருக்கிறியா? rice. பாப்பா நீ பசியா இருக்கிறியா? வா சாப்பிடு." And so அப்ப he அவரு வந்து asked கேட்பாரு. for food, and his mom, ஆ I don't want to go. And they were, நான் சாப்பாடு கேட்கறதுக்கு போக விரும்பல. they don't want to go and beg for நான் food. சாப்பாடுக்குன்னு And சொல்லிட்டு they போய் பிச்சை கேட்க விரும்பல. tried and ஆனா, they வேற வழி இல்ல. அவர்கள் finally போயிட்டு got some food to eat. சாப்பாடு கேட்டு, சாப்பாடு கிடைச்சது. These days, ரொம்ப people are begging for food தேங்க்ஃபுல்லா வருவாங்க. ஆனா, இன்றைய காலத்துல யாருமே for போயிட்டு their life. சாப்பாடு வேணும்லாம் கேட்க மாட்டாங்க. So எல்லாருமே ரொம்ப நல்ல abundance செழிப்பான வாழ்க்கை, and நல்ல happiness. எல்லாம் இருக்கிற மாரியான So வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப we have a முக்கியமான house, விஷயம் we have a என்னதுன்னா, car, we have நமக்கு வீடு clothes, இருக்கு, கார் we have இருக்கு, all that. நம்ம உடுத்துவதற்கு நல்ல But the most important thing விலை is உயர்ந்த for வஸ்திரங்கள் humans. இருக்கு. ஆனா, Long நீண்ட time காலத்திற்கு ago, முன்பாக சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் when மக்கள் we were இருந்தோம். not நம்மகிட்ட food, சாப்பாடு இல்ல. and the சாப்பாடு mothers, இல்லாத நேரத்துல the mothers, they would starve more than their பிள்ளைகள விட children. அவர்களுடைய They'll eat பெற்றோர்கள் scraps. தான் ரொம்ப பசியில இருந்தாங்க. They'll eat just a குறிப்பா cabbage, அம்மாக்கள் ரொம்ப பசியில cabbage. இருந்தாங்க. அவங்க வெறும் காய்கறிகள சாப்பிடுவாங்க. அதுவும் காய்கறிகள்ல இந்த Truly, கோஸு, the nation of Korea was கோஸ்ல so மீந்து well. போனது அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. Everyone, you never went நீங்க இதுக்கு hungry முன்னாடி or you never பசினா starved, right? It's என்னன்னு because you had தெரியாம enough வாழ்ந்திருப்பீங்க snacks, இல்லைங்களா? right? Because ஏன்னா நீங்க இப்ப வந்து உங்களுக்கு there's always enough food, தேர்ந்தெடுத்து so you சாப்பிடுற can அளவுக்கு eat. சாப்பாடுகள் இருக்கு. Long ஆனா time நீண்ட ago, we காலத்திற்கு முன்பாக always ரொம்ப starved a பசியா lot நாங்க when I was இருந்திருக்கோம். young. நெறைய நாங்க வந்து வறுமையில வாடியிருக்கோம் நாங்க. ரொம்ப பசியில வாடியிருக்கோம். Now our ஆனா இப்பொழுது country is so நம்முடைய well. We have தேசம் so வந்து much abundance of food, நெறைய உணவுகள் இருக்கு. especially Koreans. குறிப்பா கொரியர்கள் They were ரொம்ப நல்ல வஸ்திரங்கள் தேர்ந்தெடுத்து the போடக்கூடிய அளவுக்கு culture வஸ்திரங்கள் who இருக்கு. doesn't இப்போ have a coat, right? Everyone பனி has a coat காலத்துல in the யாருக்கு winter. தான் சாப்பாடு இல்லாம இருக்கு? Every season we have இப்போ seasonal எந்தெந்த clothes. சீசன் நமக்கு இருக்கோ, அந்தந்த Long time சீசனுக்கு ago, ஏத்த there was மாதிரியான ஆடைகள் உங்ககிட்ட one இருக்கு. clothes for 4 நான் seasons. இளமையா இருக்கும்பொழுது, You wear the same clothes for summer, ஒரே winter, ஆ ஆடைய வந்து நாங்க அந்தந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி நாங்க வந்து even at that சாப்பிட்டுக்குவோம். time. Right now, Korea lives so இப்ப கொரியா well. ரொம்ப நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. Right now, there's still many poor இப்ப countries, many starving நெறைய countries, ஆ many poor countries. ஏழ்மையான தேசம் இருக்கு. But Korea, ஆ Korea lives கொரியா such an abundant இப்ப life. Nobody is suffering because of food, right? No. Nobody is suffering because of யாருமே food. வந்து When we were in சாப்பாட்டிற்காக Korea, இப்ப கஷ்டப்படுறது we கிடையாது. had no food. நாங்க We இளம் were வயதா starving இருந்தபொழுது, ourselves. நாங்க வந்து It's சாப்பாடு because we இல்லாம were young. இருந்திருக்கோம். Probably the adults starve much more பிள்ளைகள than விட the kids. பெற்றோர்கள் They will ரொம்ப be நெறைய giving food to the kids so that the kids won't ஆ starve. அவர்கள் வந்து Now our country lives so well. பசியில இருந்திருக்காங்க. ஆனா இப்ப நம்முடைய தேசம் ரொம்ப நல்ல We live வாழ்க்கைய வாழ்ந்து so well கொண்டிருக்கிறோம். that இப்ப நம்ம ரொம்ப நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம். நமக்கு வந்து ஆ இந்த எடை பிரச்சனைகள், இந்த மாரியான பிரச்சனைகள் இருக்கு. இப்போ நம்முடைய வாழ்க்கைய நம்ம வாழும்பொழுது, as we live life producing food, நம்ம problems, pain, வாழ்க்கை வாழும்பொழுது suffering, all these பிரச்சனைகள், things, போராட்டங்கள் disease மற்றும் is another problem. நோய்கள் You try not to நாம get வியாதிப்படாம disease. இருக்கணும்னு முயற்சி Kids, பண்றோம். you make kids to exercise. You make kids to take their vitamins and நாம் nutrients. Even when you pay a lot of money for well-being, நம்முடைய people they get வாழ்க்கையை sick. மேம்படுத்துவதற்காக நாம் செலவு பண்ணி வாழ்ந்தாலும், ஆனால் நாம் Epidemics, it will spread so fast and people will die so fast. வியாதிப்படுகிறோம். That's how we live எபிடமிக்ஸ் life. வருகிறது. பிள்ளைகளும் கூட ரொம்ப சீக்கிரத்தில் We live மரித்து more, போகிற live a happy சூழ்நிலைகள் life ஏற்படுகிறது. with less shortages. There's nobody who starves because they have no அதனால food. இப்போது யாருமே வந்து சாப்பாடு இல்லாமல் நான் பசியாக இருக்கிறேன். Sometimes you don't சில want to நேரங்கள்ல eat. That's why you நான் வந்து skip a சமைக்க meal. விருப்பம் இல்லாமல் நான் வந்து சாப்பிடாம இருப்பேனே Such an தவிர்த்து, era of நம்ம இப்ப ரொம்ப happiness. சந்தோஷத்தினுடைய காலகட்டத்துல வாழ்கிறோம். Then when the nation was in the brink of war, நம்முடைய தேசம் வந்து and போர் when it was நேரத்துல at war இருந்தப்போ, during the time of கொரிய Korea War, உள்நாட்டு போர் நேரத்துல, my father's nickname was என்னுடைய Tao. தகப்பனுடைய When he அ was young, he would have the towel on his ஒரு head. பெயர் என்ன கூப்பிடுவாங்கன்னா, Whenever டவல் டாக்டர் what அப்படின்னு. happens in the இந்த village, he would கிராமத்துல go and seek his
ஏன்னா நடந்தாலும் he would solve it for them. That's what they call the அவர் towel வந்து doctor. போய் பஞ்சாயத்து பண்ணி வைப்பாரு. அதனால தான் அவர் பேரு டவல் டாக்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. And they said, oh, and my father always tell me, how என்னுடைய you're gonna தகப்பன் survive in this world? You gotta think, கேட்பார், நீங்க வந்து use your brain. எப்படி And my father was வாழப் very போறீங்க? wise and all. உங்களுடைய He asked எதிர்காலத்துல me, எப்படி வாழப் போறீங்க? உங்களுடைய மூளைய நீங்க பயன்படுத்தணும் think about it அப்படின்னு அவர் சொல்லுவாரு. நான் அத பத்தி யோசிக்கிறப்ப, in the life நாங்க that we வாழ்ந்த live. அந்த வாழ்க்கையில The people that when they make mistakes, மக்கள் they're in misery. தவறுகள் செய்கிறப்ப, There are people because they're poor, they're துயரமா in இருக்கிறப்ப, misery. அவர்கள் வந்து People because they lost everything during gambling, they are ஆ miserable. ரொம்ப எந்த மாரி விஷயத்துல அவங்க வந்து வ அவங்களோட வாழ்க்கை சீர்கெட்டு போகும்னா, ஆ இந்த சூதாட்டம் மற்றும் மது பழக்கங்கள், இந்த மாதிரியான விஷயம். என்னுடைய தகப்பன் வந்து இந்த They would play சூதாட்டம் even with போன்ற cards. விஷயங்கள் எல்லாம் அவர் வெறுப்பாரு. He would அவரு ridicule இந்த us. கார்டு விளையாடுவது, Every அந்த விஷயத்தையே அவர் வந்து ஆ ரொம்ப all people gambled back then. துச்சமா பார்ப்பாரு. ஆனா Lots of நெறைய பேர் money. வந்து கார்டுகள் பயன்படுத்தி விளையாடி அவர்கள் Compared to my வந்து நெறைய father, பணம் இழந்து போயிருக்காங்க. my father's nickname was என்னுடைய the towel தகப்பனுடைய doctor. நிக்நேம் வந்து டவல் He டாக்டர். always had a அவருடைய towel on his தலைமையில head. எப்போதுமே அந்த டவல் கட்டியிருப்பாரு. Always had a towel on his head. And everybody who came to யாரெல்லாம் my என்னுடைய father அப்பாவினிடத்துல should வருகிறாங்களோ, all receive அவர்களிடத்துல அவர் வந்து கவுன்சிலிங் குடுப்பாரு. அவங்களோட solutions to the பிரச்சனை problems. என்னன்றத கேட்டு அதுக்கு தீர்வ குடுப்பாரு. And so compared to my father, and so என்னுடைய I அப்பா கூட ஒப்பிடுறப்ப எனக்கு நெறைய விஷயங்கள் வந்து my faith in Jesus குறைபாடா தான் இருக்கு. and ஆனா received many blessings. இயேசுவில் பற்றும் அந்த Even if விசுவாசத்தை people cannot enjoy நான் வந்து happiness, அதிகமாக தெரிந்து faith கொண்டேனே in that தவிர்த்து, மத்த எல்லா விஷயத்திலும் நான் என்னுடைய தகப்பனார விட குறைபாடு உள்ளவனா தான் இருந்தேன். and I'm so இயேசுவின் மூலமா thankful. எனக்கு எல்லா விஷயமும் கிடைச்சது. அதுக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன். Dear இப்ப loving பிரியமான brothers and சகோதர, sisters, சகோதரிகளே, let us நாம் think கொஞ்சம் யோசிப்போம். the நாம் food that we சாப்பிடுகிற eat, உணவு, the time where we live without wars. We நம்ம must இப்ப think போர்லாம் இல்லாத காலகட்டத்துல வாழறோம் அப்படின்றப்ப நம்ம ரொம்ப in நன்றி our செலுத்தணும். winter to நாம buy to be able to buy a coat. That you should be ரொம்ப thankful. பனிக்காலம், பயங்கரமான You should குளிர் be இருக்கிற able to பனிக்காலத்துல enjoy நமக்கு everything in our heart. உடுத்த உடைகள்லாம் இருக்குன்னா நம்ம ரொம்ப Life நன்றி would be செலுத்துறோம். so much better. But people they ஆனா மக்கள் complain குற்றம் சொல்றாங்க. and people who drink குடிக்கிறாங்க நெறைய மக்கள். மதுபானம். and people. So I haven't drank before and I never went to go இதுக்கு drink முன்னாடி before. நான் வந்து But my friends, மதுபானம் many பழக்கப்பட்டது people, கிடையாது. ஆனா என்னுடைய நண்பர்கள் நெறைய பேர் மதுபானம் one time பழக்கத்துல இருந்திருக்காங்க. at the home and my father would tell me to ஒரு buy a நாள் drink, buy an alcohol, and so I bought it. And so I took a sip and then so it was so bitter. என்னுடைய அப்பா And I கொஞ்சம் put alcohol குடிப்பழக்கத்துல on it. இருந்திருப்பாரு அந்த டைம்ல. There are people who enjoy alcohol every day. They're drunk on நான் வந்து இந்த மதுவை எடுத்து even if they're கொஞ்சம் not வாயில வைத்து பார்த்தேன். ரொம்ப alcoholic, கசப்பா இருந்தது. அதுலருந்து நான் வந்து அத வெறுக்க alcohol ஆரம்பிச்சேன். ஆனா யார் மது பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையா போறாங்களோ, அவங்களால அது மேற்கொள்ள முடியாது. and everyone in this world பிரியமானவர்களே, இந்த உலகத்துல there நெறைய are விஷயங்கள் இருக்கு. after இயேசுவை நான் விசுவாசித்த பிறகு thank நன்றிக்குரிய ஒரு விஷயம் என்னவென்றால், in our life we have நம்மோட வாழ்க்கையில நெறைய விதமான கவலைகள் இருக்கு. அந்த கவலையெல்லாம் நம்ம வந்து my heart that is full of doubts and worries. I என்னோட know இருதயம் வந்து அந்த கவலையெல்லாம் மூலமா I have great peace and calm ஆ within me. பிடிபட்டிருந்தது. ஆனா இப்ப எனக்கு வந்து இயேசுவுக்குள்ள ஒரு சமாதானம். இயேசுவை குறித்து யோசித்து பார்க்கும் பொழுது, Are able to live without நான் வந்து worries கவலை இல்லாம and மற்றும் despair. வருத்தத்தை பொருட்படுத்தாம, When you think about how you can go எப்படி to பரலோக eternal ராஜ்யத்துல life, நான் போவேன் அப்படின்றத வந்து நான் யோசிக்கிறப்ப, இது எனக்கு பெரிய சந்தோஷத்த குடுக்குறது. dear loving brothers பிரியமான and சகோதர, sisters, சகோதரிகளே, நம்ம ஒரே உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். live நம்ம in the same, ஒரே பூமியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா, but we don't know எப்போ when we will இந்த depart உலகத்துல from இருந்து this நம்ம world. போவோம் அப்படின்னு நமக்கு How தெரியாது. long நம்ம இளமையா இருக்கும் பொழுதோ, we இல்ல are old. முதுமையா இருக்கும் பொழுதோ, If you live your life நம்மோட today, வாழ்க்கைய நம்ம வந்து இதை குறித்து இன்னும் ஆழ்ந்து யோசித்து நம்ம வந்து வாழ்ந்தோம் அப்படின்னா, நம்ம இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவோம். என்னுடைய my நண்பர்களைப் friends, போல. when they அவர்கள் ask for சாப்பாடு கேட்பதற்காக food, say, hey, come to என்னுடைய அப்பாவினிடத்துல வரும்பொழுது, give us "வா, spoonful of நான் food." உனக்கு சாப்பாடு தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த ஸ்பூன்ல சாப்பாடு Food back குடுப்பாரு. then was a big thing. அந்த நேரத்துல அந்த ஒரு ஸ்பூன் My சாப்பாடு ரொம்ப பெரிய friends, விஷயமா இருந்தது. a lot of my friends who என்னுடைய நெறைய நண்பர்கள் வந்து நெறைய பசியா இருந்திருக்காங்க. my house, என்னுடைய we வீட்ல had a small plot of land, and so we didn't கொஞ்சம் want to நிலம் rice. எங்களுக்கு இருந்தததுனால, நாங்க வந்து அதுல So அறுவடை we செய்வோம். put எங்களுக்கு அது rice ஒரு in the பெரிய winter, and we will eat like பாதிப்பா rice இருந்ததில்ல. in the
summer. அஹ், We are people who நம்ம live ரொம்ப here நன்றிக்குரிய thankful. வாழ்க்கையை வாழ்கிறோம். Many people here, the brothers and இங்க sisters இருக்கிற here of the Good News குட் Kangdom நியூஸ் Church. கங்னம் சபை சகோதர And more சகோதரிகள் ரொம்ப importantly, முக்கியமான விஷயம் என்னதுன்னா, we may நம்ம be old, வயதாகும் we பொழுது may give up நம்மளோட our கடைசி life. மூச்சு வரைக்கும், Hey son, I'll go. என் I'll மகனே, be going first. நான் வந்து Please உனக்கு come see me in முன்பாக heaven. நான் வந்து பரலோகத்துக்கு போவேன். இப்ப நீ பார்க்கணும்னா என்ன, இதுக்கப்புறம் If you பரலோகத்துல have the faith to வந்து do என்னை that, வந்து there's சந்திக்கலாம். nothing more அப்போ joyful யார் than பரலோகத்துக்கு this. போற அந்த சந்தோஷத்தை உடையவங்களோ அதை விட பெரிய சந்தோஷம் கிடையாது. As you live your life இந்த in this உலகத்துல நம்மளோட world, வாழ்க்கையை you'll வாழும் not be பொழுது, able to go to heaven after you live your life in இந்த this world. உலகத்துல நம்ம வாழ்ந்ததுக்கு அப்புறம், But those ஆனா who யாருக்கு believe in இருதயத்துல Christ, விசுவாசம் இருக்கிறதோ அவர்கள் பரலோகத்துல பிரவேசிக்க முடியும். and the last thing I want to கடைசியா say நான் சொல்ல விரும்புற விஷயம் is என்னதுன்னா, that not a single person is யாருமே leaving வந்து heaven, and I hope all of us will see each other in விட்டு heaven. போகாம எல்லாருமே வந்து பரலோகத்துல நான் சந்திக்க முடியும் நம்புறேன். And அப்புறம் நான் when நம்புறேன், we நீங்களாம் reach வேதத்தை God, when we வாசிக்கிறப்ப, pray, ஜெபிக்கிறப்ப, don't tell each நீங்க other to மத்தவங்க lie, கிட்ட நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லாதீங்க. don't commit crime, don't con others, and don't நீங்களா try போய் to எதுலயும் விழுந்துட வேண்டாம். seek all the benefits from மற்றவர்களை others. ஏமாத்தணும், மற்றவர்களை Love தாக்கணும், will மற்றவங்களை overcome நோக்கடிக்கணும், evil. அந்த மாதிரி நீங்க யோசிக்காம, And நீங்க if you can, do மற்றவர்களுக்கு things in உகந்த secret. விதத்துல, மற்றவர்களுக்கு You know how to help people உதவி find something செய்யக்கூடிய விதத்துல, மற்றவர்களுக்கு in பயனுள்ள private விதத்துல ways, and நீங்க you'll be வாழ்வீங்க able to live a அப்படின்னு glorious சொல்லிட்டு life. நீங்க ஒரு Our மகிமையுள்ள Good வாழ்க்கையை News நீங்க Kangdom வாழ்வீங்க நான் Church, நம்புறேன். நம்மளுடைய குட் நியூஸ் கங்னம் சபையில all of you, what you are able to gain here in the நீங்க church is சபையில forgiveness of பெற்றுக்கொண்ட sins. விஷயம் என்னதுன்னா பாவ Everybody மன்னிப்பு. here has not committed sin யாருமே நீங்க before. பாவம் செய்யாதவங்க கிடையாது. Everybody has committed sin, and so எல்லாமே through பாவம் the செய்தவங்க. ஆனா வந்து sacrifice of the இயேசு cross சிலுவையில அறையப்பட்டதன் மூலமா, and by believing in Him, நாம் all of our இயேசுவை sins are நம்புவதன் மூலமா forgiven. எல்லா All have பாவமும் sinned கழுவப்பட்டது. and come short of the glory of God. எல்லாரும் May பாவம் each செய்து other தெய்வ love மகிமையற்றவர்களாகி இலவசமே அவருடைய with the கிருபையினாலே redemption கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை Christ கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். The Bible says those who believe in Jesus that they are இப்ப justified. இயே- And I hope that you இயேசுவை விசுவாசிக்கிற நாம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். and we don't know இப்ப when நாம we'll எப்போ go. இந்த உலகத்துல இருந்து I போவோம் cannot நமக்கு தெரியாது. predict when we'll go. யாராலையும் அதை Nobody கணிக்க knows முடியாது. when. ஆனா But as நம்ம you go to பரலோகத்துல heaven போகும்பொழுது and as you enjoy life together with God, தேவனோட நீங்க வாழ்க்கையை வாழ்கிறப்ப நீங்க அந்த ஒரு and I hope that you மகிமையான recommend வாழ்க்கையை it. வாழ்வீங்க நான் நம்புறேன். May you recommend this to your family so that all your உங்க members குடும்பத்துல இருக்கிற will எல்லாருமே receive இந்த this precious blessing. சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டு எல்லாருமே இந்த விலையேற பெற்ற May ஆசீர்வாதத்தை the பெற்றுக்கொள்வாங்க great நான் நம்புறேன். blessing and grace இந்த of விலையேற God பெற்ற be ஆசீர்வாதம், இந்த கிருபை, and இந்த I hope தேவனுடைய that கிருபை வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கும் நான் நம்புறேன். each of அப்ப you நீங்க தேவனுடைய will இருதயத்தோட receive நெருக்கமா இருப்பீங்க நான் glorious நம்புறேன். நீங்க எல்லாம் grace. கிருபை பெற்றுக்கொள்வீங்க நான் May நம்புறேன். each எல்லாருக்கும் of you நன்றி.